எனக்கு கல்யாணம் நோ மேரேஜ். ஐ ஆம் ஆல்வேஸ் சிங்கிள். குழந்தை குட்டி பொண்டாட்டி அதெல்லாம் ரிஸ்க். இந்த மனுஷன் மனம் இருக்கு பார்த்தீங்களா, குரங்கை விட மோசம். கட்டி பிடிச்சி கணத்தில் முத்தடிச்சிட்டாரு. அவருடைய அந்த வெள்ளந்தியான விஷயங்கள் தான் ஜனங்களுக்கு பிடிச்சது. நம்ம சிலம்பரசன் இருக்காரு பத்தியா, அவரு தான் அறிமுகப்படுத்தி வச்சார். என்னமோ இவன் தான் பொண்ணு கொடுக்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க பரதேசிங்க. ஆனா ஒரு விஷயத்த மறைச்சிட்டாரு. சத்ருகன் சின்ஹா இந்து, நல்ல ஒரு மகள் இருந்து தான் இருக்க முடியும். மதம் குறுக்க இருந்துச்சு, இப்ப வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. சாகிர் இக்பால் இந்துவாக போறாரா? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். சக்தி சினி நியூஸ் சேனல் நேயர்களே, அக்ரஹார முறைப்படி நடந்த பிரேம்ஜி அமரன் திருமணம். மாப்பிள்ளை தோழன் ஜெய், இளையராஜா வரவில்லை. நடிகர் பிரேம்ஜி அமரன் ஒரு ஜாலியான பேர்வழி, கொஞ்சம் அப்படி கலண்ட மாதிரி ஒரு ஏங்க கல்யாணம் பண்ண முடியுங்க? ஐ ஆம் ஆல்வேஸ் சிங்கிள், நோ மேரேஜ். நிறைய நம்பிக்கை இல்லை, குழந்தை குட்டி பொண்டாட்டி அதெல்லாம் ரிஸ்க், தனியாக தான் இருப்பேன். 6 மாதம் முன்னால பேட்டி கொடுத்தாரு. இந்த மனுஷன் மனம் இருக்கு பார்த்தீங்களா, குரங்கை விட மோசம். திடீர்னு இந்த மரத்தில் ஏறும், தொம்முன்னு அந்த பக்கம் தாவும். அந்த மாதிரியான விஷயம். நேற்று சொன்னதெல்லாம் இன்னைக்கு யாராவது கேட்க வச்சுக்கிறாங்க. எப்பா நீ நேற்று அப்படி பேசுனீங்க, அது அப்போ அது நாரவாயி, இப்படிலாம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம பிரேம்ஜி அமரன் இருக்கார ஒரு டைப்பான ஆள். அந்த கல்யாணம் அடைஞ்சி, கல்யாணம் நடந்த உடனே பச்சக்குன்னு கட்டி பிடிச்சி கணத்தில் முத்தடிச்சிட்டாரு. முத்தடிச்சு மட்டும் இல்லை, நான் முத்த கொடுத்துட்டே. எனக்கு இது என்ன ஞாபகம்னா, எனக்கு கல்யாணம். சின்ன தம்பியில மார்த்தாண்டன் ஒரு காமெடி நடிகர் கத்திட்டே போவார். அதுக்கப்புறம் சின்ன தம்பி மார்த்தாண்டன் நான் பிரேம்ஜியை பார்த்தேன். தமாஷை எங்க இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுங்க. வெள்ளந்தியா நடிக்கிறது வேற, ஆனா வெள்ளந்தியாவே இருக்கிறது வேற. அவருடைய அந்த வெள்ளந்தியான விஷயங்கள் தான் ஜனங்களுக்கு பிடிச்சது. ரொம்பவே நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் வெங்கட் பிரபு தான் பிரேம்ஜியை அறிமுகப்படுத்தி வச்சாருன்னு. இல்லவே இல்லை. நம்ம சிலம்பரசன் இருக்காரு பத்தியா, அவரு தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. சிலம்பரசன் எவ்வளவோ குறும்புத்தனம் பண்ணாலும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சந்தானத்தை அறிமுகப்படுத்திச்சு அவரு தான். நிறைய பேர் தெரியாது. சந்தானம் இந்த அளவுக்கு லிப்டுக்கு வந்தது காரணம் அவர் தான். லுல்லு சபாவை பார்த்துட்டு என் படத்தையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டியா சொல்லி சிம்பு சான்ஸ் கொடுத்தாரு. பிரேம்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான பர்சன். ஃபுல்லாக தண்ணி அடிப்பார். யாராவது இன்னைக்கு பார்ட்டினா போதும், முதல்ல பிரேம்ஜி அந்த சேஷ் அப்படிம்பார். ஒரு டுபுக்கு நடிக்க இவர் பேரில் கம்ப்ளைண்ட், அதை நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அதுவே நம்ம டுபுக்கு நடிக்க எது விடுங்க. அப்படி ஒரு ஜாலியான பர்சன். ஆனால் இன்னும் இருந்தாலும் அண்ணனுக்கும் தம்பி கல்யாணம் ஆகலையாங்கிற வருத்தம் இருக்கு. அதுமாதிரி அப்பா அவருக்கும் கங்கைமரனுக்கும் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா. ஆனால் பார்க்குறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன சார் உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, என்னமோ இவன் தான் பொண்ணு கொடுக்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க பரதேசிங்க. அந்த மாதிரி முழு மனநிறைவோட சந்தோஷப்படுகிறாரு கங்கைமரன் தான். கங்கைமரனுடைய மனைவி பேரறிஞர் அண்ணாவுடைய நண்பர் மகள். கங்கைமரன் கல்யாணம் சீர்திருத்த முறைப்படியும் நடந்துச்சு, இளையராஜா கல்யாணமும் சீர்திருத்த முறைப்படியும் நடந்துச்சு. ஏன்னா அது ஒரு ஜீன். கம்யூனிஸ்ட். அவங்க அண்ணன் பாலராஜன் தீவிரமான கம்யூனிஸ்ட். அதாவது அந்த சமயத்துல கூட்டணி திமுக இருந்தா கூட திமுக மேடையில பாட மாட்டார். உண்டியல் வச்சு உண்டியல் குலுக்கி அந்த கம்யூனிஸ்ட் மேடையெல்லாம் பாடுவார். அப்படிப்பட்ட அந்த பரம்பரை. அப்ப அதனால சரி அப்படின்னு யோசிக்கும் பார்த்தா, நான் சேலத்தை சேர்ந்த சிந்து என்பவரை திருமணம் செய்து கொள்ள போகிறேன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த இந்து எல்லாரும் மீடியால இருக்காங்க அப்படி இப்படின்னு போட்டி கொளுத்துனானுங்க. ஏடா இவனு பாட்டு எதையாவது ஒத்து வச்சுட்டு இருக்கான்னு. ஏப்பா இல்லப்பா, என் வருங்கால மனைவி இந்து சேலத்துல வங்கி அதிகாரியா பணியாற்றுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, நாங்க 2 பேரும் முதல்ல ஃபேஸ்புக் நண்பர்கள், அப்புறம் அப்படியே பழகிட்டே இருந்தோம். அந்த அம்மா திடீர்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டாங்க. நான் 2 நாள் யோசிச்சேன். அப்புறம் அவங்க வற்புறுத்தினாங்க. அப்புறம் என்னை பற்றி நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவங்கள பத்தி என்கிட்ட சொன்னாங்க. 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு விஷயத்த மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கூட்டி கழிச்சு பார்த்தா, ஓஹோ அவளா
அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா கல்யாணத்தில் மெஹந்தி வச்சாங்க, மெஹந்தி வச்ச இடத்த போய் பார்த்துருக்காரு. அதுவும் பொண்ணு இப்படி காமிக்குது அப்படிங்கிற நம்ம ஹீரோ பிரேம்ஜி. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணே தான் ஒரு அறிக்கை விட்டுச்சு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம், நானும் முருகபக்தர், பிரேம்ஜியும் முருகபக்தர், அதனால் திருத்தணி கோயிலில் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் முறைப்படி நல்லா கவனிக்கணும், எங்கள் முறைப்படி நாங்கள் பத்திரிகை அடித்தோம். பிராமணர்கள் மட்டும்தான் அந்த பக்கம் பிங்க் கலரில் இருக்கும், இந்த பக்கம் மஞ்சள் கலரில் இருக்கும், 2 கலரில் அந்த நோட்டீஸ் இருக்கும், மஞ்சள் கலர் நோட்டீஸ்லாம் அழைப்புகள் இருக்கும். இதை வந்து இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறார்கள் அக்ரகாரத்து மக்கள். அது அவங்க பாலிசி. ஆனால் நம்ம ஆட்க பாருங்க, தமிழையே வெட்டுவான், இங்கிலீஷ்லாம் அடிப்பான், 50 ரூபா 60 ரூபா 200 ரூபா 300 ரூபாய்க்கும் அடிப்பாங்க. ரொம்ப சிம்பிளா. நான் என்னுடைய தோழிக்கு தான் அந்த இன்விடேஷன் கொடுத்தேன், அவ ஆர்வக்குழாவில் போட்டு விட்டுட்டா இன்விடேஷன், அதனால தான் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு இந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கல்யாணத்தை உத்து நோக்கணும். அதாவது மாப்பிள்ளை தோழன் ஜெய், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். கல்யாணத்தை நடத்திச்சுவர்னா வெங்கட் பிரபு, பிரேம்ஜியோட அண்ணன், ஒரு 2 அடி தள்ளி கங்கைமரன் வீட்டு இருந்தாரு. அது மாதிரி அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் அட்சதை தூவினார். அட்சதை தூவுறது அரிசியோடு இருந்துச்சு, அது முக்கியம். பூ தூவுனா நம்ம ஆளுங்கன்னு அர்த்தம், அந்த அரிசியோட வச்சு தூவுனா அது அவங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 2 ஐயருங்க இருந்தாங்க. 2 ஐயருங்க வழக்கம் போல அவங்க அந்த சம்ஸ்கிருத பாஷையில் அவங்க மந்திரம் சொன்னாங்க. புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிட்டாங்க, அதை இளையராஜா பாட்டை போட்டு ரீரெக்கார்டிங் போட்டு கரெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம யூடியூபர்ஸ். அப்புறம் தாலி கட்டும்போது வெங்கட் பிரபு தான் தாலி எடுத்து கொடுத்தாரு. எடுத்து இப்படி எல்லாத்தையும் காமிச்சு கட்டினாரு. கட்டின உடனே நான் யாருக்கே சொன்ன பச்சைக்குன்னு மனைவி எழுத்து முத்தம் கொடுத்தாரு. அதாவது அந்யோன்யமாக இருக்காங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக. அதுக்கப்புறம் பிராமண முறைப்படியே அந்த மாலையை போட்டு டப்புன்னு அவர் இழுத்தாரு, இந்த பக்கம் மாலையை போட்டுக்கிட்டு இந்த இழுத்தாங்க. இப்படியாக திருமணம் நடந்தேறியது. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது எல்லாரும் அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜெய் எல்லாத்துக்கும் வந்து செல்ஃபி எடுக்க அனுமதிச்சாரு. போகும்போது அடே இங்கே கொஞ்சம் மொத்த காட்டுங்கன்னு ரசிகர்கள் நோக்கி பிரேம்ஜி பார்த்துட்டு அப்படின்னாரு. அதாவது நான் இதுவரைக்கும் சிங்கிளாக இருந்தேன், இப்போ மிங்கிள் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பிராமண முறைப்படி திருமணம் நடந்தாலும் இளையராஜா பாடல்களை கங்கைமரன் வெங்கட் பிரபலம் சேர்ந்து பாடினாங்க. இதில் இளையராஜா வரல. ஆனால் இளையராஜாவுடைய 2 மகன்களில் ஒருவரான பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அவர் வரல. ஏன்னா அவர் முஸ்லீம்ங்கிறனாலே என்னமோ தெரில, அவர் முஸ்லீமாக இருக்காரு. ஆனால் இளையராஜாவுடைய விருப்பத்திற்கு இணங்க பேரமரத்தில் யுவன் சங்கர் ராஜா வச்சிருக்காரு. ஆனால் மூத்தவர் கார்த்திக் ராஜா இருக்கார் இல்லையா, அவரு திருமணத்தை வந்து வாழ்த்தினார். இப்படி ஒரு குழப்பமான விஷயங்கள் அங்கே இருந்துச்சு. ஆனால் அது உள்ளே போக விரும்பல, செய்திகளை செய்தியாக சொல்கிறோம். ஏன்னா சில மீடியாக்களில் இந்த செய்தி சொல்லப்படலை, பத்திரிகையிலையும் இந்த செய்தி சொல்லப்படலை. அப்புறம் நான் வந்து ரிசப்ஷனை சென்னையில் பிரமாதமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்விடேஷன்லையும் கங்கைமரன் வெங்கட் பிரபு பேர் போட்டிருந்ததை தவிர இளையராஜா பேர் மிஸ்ஸிங், யுவன் சங்கர் ராஜா பேரும் மிஸ்ஸிங். ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா, இளையராஜாவுடைய மகள் பவதாரணி இறந்ததுக்கு 1 வருஷம் துக்கம் அனுஷ்டிக்கார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இடையில 2 ஃபங்க்ஷனில் இளையராஜா கலந்துக்கிட்டாரு. கோயிலுக்கு கூட போனார். கோயிலுக்கு போகிறவர், ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறவர், அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் இளையராஜா பேரில் ஒரு திறந்தாங்க, அதுக்குள்ளலாம் போனார். தம்பி கல்யாணத்துக்கு ஏன் போகல அப்படி ஒரு கேள்வி வருகிறது. அதாவது அண்ணனை காப்பாற்றுறதுக்கு தம்பி எப்பவும் கேடயமாக இருக்காரு. அண்ணன் தான் அந்த கேடய செய்த வரைக்கும் அங்கீகரிக்காமல் இருக்காரா, இல்லை உள்ளே வச்சு வெளியே சொல்லாமல் இருக்காரா, அது எல்லாம் வல்ல அந்த அண்ணாமலையாருக்கு தான் வெளிச்சம். ரஜினி பட கதாநாயகி இஸ்லாமிய நடிகரை காதல் திருமணம். நடிகை சோனாஷி சின்ஹா, இவர் யாருன்னா MP சத்ருகன் சின்ஹாவுடைய மகள். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார், இப்போ வேற ஒரு கட்சியில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. இப்போ சத்ருகன் சின்ஹா ஆரம்பத்தில் பீகார் சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பீகார் சட்டமன்றத்தில் முதல்வராகக்கூடிய வாய்ப்பு இருந்தது சத்ருகன் சின்ஹா. ஆனால் பாரதிய ஜனதா அதை மறுத்துருச்சு. அந்த வெறுப்பில் இருந்தார் சத்ருகன் சின்ஹா. அவருடைய மகள் தான் சோனாஷி சின்ஹா. இப்போ வயசு 37. நடிகர் சல்மான் கானுடன் தபாங் என்ற படத்தில் கதாநாயகி அறிமுகமானார். என்னன்னா படம் சூப்பர் ஹிட்டு, கொட்டுன்னு வசூல் மேலே அள்ளின உடனே சோனாஷி சின்ஹா பிரபல நடிகையாகிவிட்டார். இந்தி படங்களில் பல படங்கள் நடித்தார். இப்போ 3 படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அவர் 4 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய நீண்ட நாள் காதலன் ஒரு இஸ்லாமிய நடிகர். இப்போ சோனாஷி சின்ஹா வயசு
37. இதுக்கு மேல போச்சுன்னா கற்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதுக்காக இனிமே பொறுக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய இஸ்லாமிய காதலர் நடிகரை திருமணம் செய்கிறார். அந்த நடிகரின் பெயர் ஷாகிர் இக்பால். சத்ருகன் சின்ஹா இந்து, அதனால ஒரு மகள் இந்து தான் இருக்க முடியும். ஷாகிர் இக்பால் இஸ்லாமியர். ஒரு 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. மதம் குறுக்க இருந்துச்சு. இப்ப வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஷாகிர் இக்பால் இந்துவாக போறாரா, சோனா சின்ஹா இஸ்லாமியராக போறாராங்கிறதுலாம் அவங்க கையில் இருக்கு. நாம விமர்சிக்க வேண்டிய தேவையே இல்லை. நேரில் இது போன்ற பரபரப்பான யதார்த்தமான தகவல்களுக்கு சக்தி சினி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.